கல்யாணத்த இது பண்ண சோகத்தில் வந்துட்டு இசை வந்துட்டு நேராக ராகவ் மீட் பண்ணுறாங்க. ஹோட்டலில் மீட் பண்ணி அவங்கள எவ்வளோ வர்ஷினி லவ் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் ஏன் இது பண்ணிட்டீங்க, உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. எனக்கும் அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் பெரியம்மா ஃபேமிலியோடு இந்த மாதிரி பல வருஷமாக பேசாமல் இருந்தோம், இந்த கல்யாணத்தினால வந்துட்டு எல்லாம் சரியாகும், குடும்பம் ஒன்றா சேரும்னு அம்மா ஆசைப்பட்டாங்க, அதனால தான் நான் அமைதியாக விட்டுட்டேன்ற மாதிரி சொல்ல, சரின்ட்டு வேறு வழி இல்லாமல் இசையும் அவங்க வந்து கிளம்புறாங்க. வர்ஷினி என்னை மன்னிச்சிட்டு சொல்லுங்கன்ற மாதிரி ராகவ் சொல்லிட்டு போகிறாங்க. இசை இதனால் சோகமாக கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் தீப்தி வந்திருக்காங்க. கரெக்டாக தீப்தி வந்துட்டு அர்ச்சனை பண்ணுறாங்க. சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் சாமி, நாளைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை கிடச்சிச்சாமான்னு சொல்லி கேட்க, ஆமாம் எங்கள் அத்தை பையனே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நல்ல விஷயம்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. ஐயர் அவங்களே பார்த்துட்டு இருக்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவர் கேட்க, இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு மூல நட்சத்திரம், மாமியாரும் மாமனாரும் இருக்கக்கூடாது, ஆனால் எப்படி இவங்க அத்தை பையனேன்னு சொல்கிறாங்க, எல்லாம் எப்படி பேசி இது பண்ணாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டுருக்காரு. இதை வந்துட்டு இசை கேட்டுறாங்க. அப்புறமா தீப்தியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. ஏன்னா வந்துட்டு தீப்தி வந்துட்டு யார் மாப்பிள்ளைன்னு கேட்டதுக்கு கரெக்டாக இவங்க சுபத்ராவோட பையன் ராகவ்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னே ஷாக் ஆகிடுறாங்க. அதனால தான் ஃபாலோ பண்ணி போவாங்க. தீப்திக்கு ஃபோன் வருது அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து, இந்த மாதிரி நாளைக்கு என்கேஜ்மெண்ட் ட்ரீ வந்துட்டின்னு சொல்கிறாங்க. எப்படி மாப்பிள்ளை நிச்சயாச்சுன்னு சொல்ல, எங்கள் அத்தை பையன் தாண்டி ஜாதகத்தை மாற்றி வச்சு எங்கள் அத்தை தாண்டி இது பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு இசை செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. நேராக ராகவை வந்து திரும்பவும் வர சொல்லி இது பண்ணி, இந்த மாதிரி தீப்தி வீட்டில் வந்து போய் சொல்லியிருக்காங்க, ஜாதகத்தை மாற்றி வச்சுருக்காங்க, நம்ம போய் உடனே அத்தைக்கிட்ட இதை பற்றி சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவோம், அதாவது என்கேஜ்மெண்ட்டை நிப்பாட்டுவோன்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே தீப்தி அதுக்கப்புறம் அவங்க அத்தை அவங்க அப்பா எல்லாரும் வீட்டுக்கு வராங்க, சுபத்ரா வீட்டுக்கு. எல்லோரும் சந்தோஷமாக அவங்கள வரவேற்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராகவ் வந்துட்டு இவங்க ரொம்ப மோசமானவங்கம்மா, இவங்க ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க ஜாதகத்தை மாற்றி வச்சுடாமா கல்யாணம் நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன உளறிட்டு இருக்க ராகவன்னு சொல்லி கேட்க, ஆமாம் உனக்கு யார் இதெல்லாம் சொன்னதுன்னு கேட்க, இசை தான் சொன்னாங்கன்னு சொன்னோன்னே இசை வந்து நிற்கிறாங்க. ஆமாம் இவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, எனக்கு நல்லா தெரியும் சொன்னாங்கம்மா, நீ ஏதாவது தப்பாக புரிஞ்சுட்டு போகிறேன்னு சுபத்ரா சொல்ல, இல்லை அத்தை நான் நல்லா கேட்க, இவங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, இவங்க அத்தை பண்ணாதானா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னே இல்லவே இல்லைன்ற மாதிரி பானுமதி நடிக்கிறாங்க. யார் இந்த பொண்ணை வச்சு இந்த மாதிரி எல்லாம் இது பண்ண பார்க்குறீங்க, அவனுக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு அப்படி இப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ இசை தப்பாக புரிஞ்சுட்டுருக்கான்னு சொன்னாங்க. இல்லை அத்தை கண்டிப்பாக இது உண்மை தான், நான் இதை நிரூபித்து காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே பானுமதி பார்த்தவங்க கொஞ்சம் ஷாக்காக தான் ஆகுறாங்க. இசையே பானுமதியுமே இசை தான் அவங்கன்றதை தெரிஞ்சவொன்னே அவங்களுமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. நான் இதை நிரூபிக்கிறேன், கண்டிப்பாக இந்த இதுவும் வந்துட்டு இவங்க பொய்யாக தான் வந்துட்டு ஜாதகத்தை இது பண்ணாங்கன்றதை உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி ஆதாரத்தோடு வந்து காமிச்சு, அதுக்கப்புறமா என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளாக்குறன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் மன்னிச்சுக்க சுபத்ரா, அவள் ஏதோ தப்பாக ஏதோ புரிஞ்சுட்டு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஷால் வந்துட்டு இசையை பற்றி தப்பாக சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன நடந்தாலும் சரியா, அவள் இந்த வீட்டோட மருமகன் நல்ல பொண்ணு, அவள் ஏதோ தப்பாக சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சுபத்ரா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு பானுமதி வெளியே வந்துட்டு அவங்க அண்ணன் பொண்ணை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, கோயிலெல்லாம் இனிமேல் இதை பற்றி யார்கிட்டையும் வாய் திறக்காது, அமைதியாக இரு, கல்யாணம் நடக்கிற இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இங்கே இசை நேராக கோயிலுக்கு போகிறாங்க. அந்த ஐயர்கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அப்புறமா ஐயர்கிட்ட போயிட்டு இங்கே போலி ஜாதகம் எதிரவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாங்க. இங்கே நிறைய பேர் இருக்காங்கம்மா பணத்துக்காக பண்ணுறதுக்கு, நான் யாருன்னு பர்டிகுலராக சொல்கிறதுன்னு சொல்ல எனக்கு அவ்வளோவா தெரியலன்னு, சரிங்க சாமி நான் பார்த்துட்டேன்னு டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, எப்படி வந்துட்டு உண்மையெல்லாம் இது பண்ண வைக்கிறதுன்ற மாதிரி இசை யோசிச்சுட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.